குட் ஈவினிங். இன்னைக்கு ரே ஆப்டிக்ஸ்ல மிரர் லென்ஸ் அதை யூஸ் பண்ண நியூமரிக்கல்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். அதை எப்படி சால்வ் பண்ணணுன்ற லாஜிக்ஸை நான் இன்னைக்கு ஷார்ட்கட்ஸ் மாதிரி சொல்லித்தரேன். இதை யூஸ் பண்ணிங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணி போட்டுக்கலாம். மிரர் லென்ஸ் சரியா? ஸோ இதோட ஃபார்முலாஸ் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ரே ஆப்டிக்ஸில் மிரர் ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அப்படின்னா 1/f is equal to 1/v plus 1/u. அதுவே லென்ஸ்ல வரும்போது என்ன வரும்னா 1/f is equal to 1/v minus 1/u. சரியா? ஸோ மிரர்ல பிளஸ் லென்ஸ்ல மைனஸ். மேக்னிஃபிகேஷன் வரும்போது இங்க என்ன வரும்னா h'/hனா மைனஸ் v/u வரும். இந்த இடத்துல வரும்போது h'/h is equal to v/u. சரியா? ஸோ இங்க பிளஸ் மைனஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ் வரும். இதுல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். v அது யூனா, u வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், v போது இமேஜ் டிஸ்டன்ஸ், v போது இமேஜ் டிஸ்டன்ஸ், f னா ஃபோக்கல் லென்த், அதே மாதிரி வேற என்ன இருக்கு, h'. சரியா? hன்றது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். சரியா? ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். h' போது ஹைட் ஆஃப் இமேஜ். சரியா? ஸோ இதுல சைன் கன்வென்ஷன் மஸ்ட். சைன் கன்வென்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதோட பேசிக்ஸ் கிளியரா பார்த்துங்க. எப்பவுமே மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் அதை எங்க கரெக்டா பிளேஸ் பண்ணோம்னா, அதோட ஒரு கிராஃப் மாதிரி எடுத்தோம்னா ஆரிஜின்ல பிளேஸ் பண்ணும். ஆரிஜின்ல அந்த மிரர்னா அதோட போல அந்த பாயிண்ட் வச்சிருப்போம். லென்ஸ் அப்படின்னும் போது ஆப்டிக்கல் சென்டரை பிளேஸ் பண்ணி வச்சிருப்போம். அப்ப சைன் கன்வென்ஷன் பார்த்துக்கலாம். இது சிம்பிளா லாஜிக் வந்து கிராஃப், நார்மல் கிராஃப் போற மாதிரி தான். இந்த சைடு வர்றது மைனஸ், இந்த சைடு வர்றது பிளஸ், மேலே வர்றது பிளஸ், கீழே வர்றது மைனஸ். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது எப்பவுமே இங்க தான் வைப்போம், லெஃப்ட் சைட்ல தான் வைப்போம். சரியா? ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் சைட் தான். அதோட சைன் கண்ண முடியும் மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். கொஸ்டின்ல மைனஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆப்ஜெக்ட் கெப்ட் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம போடும் போது என்ன பண்ணிப்போம், u is equal to -20 அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா uv எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து தான் அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இது ஆப்ஜெக்டா ஆரிஜின்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல இப்படிதான் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? இது ஏன் மைனஸ் அப்படின்னா ரே வந்து இந்த சைட்ல போகும், நம்ம மெஷர் பண்றது இந்த சைட்ல வரும், அதனால மைனஸ். சரியா? இப்ப அதுவே இங்க ஆப்ஜெக்ட் வச்சு இங்க இமேஜ் வருது அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், ஆரிஜின்ல இருந்து இந்த சைடு இப்படி மெஷர் பண்ணுவோம். ரேவும் இப்படிதான் போகுது. அப்ப ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அது பிளஸ். சரியா? ஸோ நீ கண்ண முடியும்னா இந்த லாஜிக்கை எடுத்துக்கலாம். எல்லா கொஸ்டினுக்குமே ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே மைனஸ்ன்றது ஃபிக்ஸ்டு, மாற்றவே மாற்றாத. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கல் லென்த் போத் மிரர் அண்ட் லென்ஸுக்கு சின்ன ஷார்ட்கட் தான். மிரர் அண்ட் லென்ஸுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்கேவ் அப்படின்னும் போது மைனஸ்ன்னு எடுத்துக்கோ, கண்ண முடியும். மிரரா இருந்தாலும் சரி, லென்ஸா இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா மிரர் எப்படி பிளேஸ் பண்ணோம்னா அதோட ஃபோக்கஸ் சென்டர்லாம் இந்த சைட்ல தான் இருக்கும், இங்க தான் இருக்கும் போது. அப்ப மைனஸ் சைட்ல இருக்கு, அதனால மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கான்கேவ்னா மைனஸ், கான்வெக்ஸ்னா பிளஸ். சரியா? கான்வெக்ஸ்னா பிளஸ். அதே மாதிரி இமேஜ் சப்போஸ் இந்த சைட்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மைனஸ்ன்னு அர்த்தம். இமேஜ் இந்த சைட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அது பிளஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹைட் கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ், மேலே வந்துச்சுன்னா பாசிட்டிவ். இதை வச்சே நம்ம நேச்சர் கண்டுபிடிக்கணும். நேச்சரும் கேட்பாங்க கொஸ்டின்ல. அப்ப நேச்சர் எப்படி போடலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நேச்சர்ல மிரர் தனியா, லென்ஸ் தனியா பார்த்துக்கலாம். கண்டிப்பா நேச்சரும் கேட்பாங்க. சரியா? நேச்சர் அப்படின்னா மொத்தமே ஒரு 3 பாயிண்ட். ரியல் ஆர் விர்ச்சுவல், அது ஒரு கண்டிஷனு. ரியல் ஆர் விர்ச்சுவல். நெக்ஸ்ட் டிமினிஷ்ட் ஆர் என்லார்ஜ்டு ஆர் மேக்னிஃபைடுன்னு கூட போட்டுக்கலாம். மேக்னிஃபைடு, டிமினிஷ்ட் ஆர் மேக்னிஃபைடு. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன இருக்கு அப்படின்னா ரியல், விர்ச்சுவல், டிமினிஷ்ட், என்லார்ஜ்ட், எரெக்ட் ஆர் இன்வெர்டட்.
இந்த நேச்சரன் அப்படின்னு கேட்டா இந்த 3 விஷயத்தையும் மென்ஷன் பண்ணோம். அது எப்படி வரும்னு பார்த்துக்கலாம். இப்போ மிரர் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இங்க இமேஜும் இந்த சைடே வந்துச்சு அப்படின்னா சேம் சைட்லேயே வந்துச்சுன்னா ரியல்னு எடுத்துக்கிறீங்க. சரியா? யூ பி ரெண்டும் சேம் சைடில் வந்தா ரியல் அப்படின்னு எடுத்துக்கோ. அதுவே ஆப்ஜெக்ட் இந்த சைடு இமேஜ் இந்த சைடு வந்துச்சுன்னா அது வந்து விர்ச்சுவல். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. அப்போ இதோட சைன் எப்படி இருக்கும் பாருங்க. ரியலுக்கு ஆப்ஜெக்டும் மைனஸ்ல தான் இருக்கும், இமேஜும் மைனஸ்ல தான் இருக்கும். கரெக்டா இந்த சைட்ல தானே வருது. அப்ப ரெண்டுமே மைனஸா இருந்துச்சுன்னா அது ரியல். ரியல் அப்படின்னாலே அது என்னவா தான் இருக்கும்னா ரியல் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட். இன்வெர்டட்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் மேல இருக்கு, அதோட இமேஜ் தலைகீழ இருக்கு. ஸ்பூன் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தலைகீழ தெரியும் கான்கேவ் சர்ஃபேஸ்ல. அப்ப இன்வெர்டட். சரியா? ஸோ விர்ச்சுவல் இது பாரு, இதுவும் அப்ல இருக்கு, இதுவும் அப்ல இருக்கு. அப்ப விர்ச்சுவல்னா எரக்ட்னு வரப்போகுது. சரியா? இன்வெர்டட்னா என்ன அர்த்தம்னா ஒன்னு மேல கீழே இருக்கும், எரக்ட்னா ரெண்டுமே அப் சைட்ல இருந்துச்சுன்னா அது பேர் எரக்ட். இது ரெண்டும் பேர் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான் வரும் எல்லா இடத்துலயுமே. சரியா? அதே மாதிரி விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் தான் வரப்போகுது. விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. யூ வந்து மைனஸ்ல இருக்கும், யூ மைனஸ். வி வந்து எப்படி இருக்கு? இந்த சைட்ல இருக்கு. இந்த சைட்ல இருக்கும்போது பிளஸ் இருக்கும். சரியா? ஸோ வந்த ஆன்சர் பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னாலே அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடணும். பிளஸ்ல வருது அப்படின்னா அது விர்ச்சுவல் அண்ட் எரக்டா இருக்கும். இதோட ஹைட் ஹெச் டேஷ் எப்படி இருக்கும் பாருங்க. ஹெச் டேஷ்னும் போது கீழே இருக்கா, கீழே இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். சரியா? நெகட்டிவா இருக்கும். அதுவே இந்த சைட்ல வரும்போது ஹெச் டேஷ்னும் போது அது அப்போர்ட்ல இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? இப்ப மிரர்ன்னும் போது ஆப்ஜெக்டும் இமேஜும் சேம் சைட்ல இருந்துச்சுன்னா அது ரியல். இப்ப லென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறும். ஆப்ஜெக்ட் இங்க, இமேஜ் இங்க. சரியா? யூ பி, யூ வந்து நெகட்டிவ், பி வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். சரியா? இதை எப்படி ஞாபகம் வச்சுன்னா லென்ஸ்ல வந்து அந்த சைடு வரதா பார்க்க முடியும், அந்த சைடு இமேஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வச்சுக்கிறீங்க. இப்ப அதுவே லென்ஸ்ல கிட்டிய வச்ச அப்படின்னா இந்த சைடு ஃபார்ம் ஆகும். எந்த சைடு ஃபார்ம் ஆகும்னா சேம் சைடே உனக்கு கிடைக்கும். லென்ஸ் கிட்ட வச்சுன்னா இப்படி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். யூவும் யூவும் நெகட்டிவ், வியும் யூ பி ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு அப்படின்னும் போது விர்ச்சுவல் அண்ட் எரக்ட். இந்த கண்டிஷன்ஸை கிளியரா ஞாபகம் வச்சுட்டாலே போதும். சரியா? ஸோ அப்படின்னு ஒரு முறை சம்மரைஸ் பண்ணிடலாம் பாருங்க. போத் மிரருக்கு ஆப்ஜெக்டும் இமேஜும் சேம் சைட்ல இருந்துச்சுன்னா ரியல்னாலே இன்வெர்டடா இருக்கும். அதுவே ஆப்ஜெக்ட் ஒரு சைடு, இமேஜ் ஒரு சைட்ல இருந்துச்சுன்னா விர்ச்சுவல் அண்ட் எரக்ட். சரியா? லென்ஸ்ல வரும்போது ஆப்ஜெக்ட் ஒரு சைடு, இமேஜ் ஒரு சைட்ல இருந்துச்சுன்னா அது ரியல். ரெண்டும் சேம் சைட்ல இருந்துச்சுன்னா விர்ச்சுவல் அண்ட் எரக்ட். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ. லென்ஸ்ல அந்த சைட்ல இருக்கிறத பார்க்க முடியும், அந்த சைட்ல வந்துச்சுன்னா ரியல் இமேஜ். மிரர்ல சேம் சைட்லயே இருந்தாதான் நம்ம மிரருக்கு பின்னாடி போய் நின்னா நம்ம தெரிய மாட்டோம். அப்ப மிரர்ல சேம் சைட்லயே இருந்துச்சுன்னா அது ரியல் இமேஜ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சுவலா ரியல் இமேஜ் அப்படின்னா இந்த ரியல் இமேஜ் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ல கேப்சர் பண்ண முடியும்னு அர்த்தம். இட் கேன் பி கேப்சர்ட் ஆன் த இமேஜ், கேப்சர்ட் ஆன் த ஸ்கிரீன் அப்படின்னு போட்டணும். சரியா? விர்ச்சுவல் இமேஜை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதான் அதோட டிஃபரன்ஸ். சரி, இப்போ நம்ம நியூமெரிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். இப்போ இந்த கொஸ்டின் an object is kept 20 cm in front of concave mirror. Concave mirror அதை மென்ஷன் பண்ணிடலாம். concave mirror object is kept at 20 cm. அப்ப ஆப்ஜெக்ட் kept அப்படினாலே ஆப்ஜெக்ட்டுக்கு நான் சைன் பண்ணனும் சொல்லிருக்கேன், மைனஸ் தான். அப்ப -20 cm. concave of radius of curvature 60. concave அப்படின்னும் போதே நெகட்டிவ்னு எடுத்துப்பீங்க. இங்க சொல்லியிருப்போம் பாருங்க. concave அப்படினாலே நெகட்டிவ், போத் மிரர் அண்ட் லென்ஸ். சரியா? ஸோ concave அப்படின்னும் போது நெகட்டிவ், அதான் இங்க போட்டிருப்பான். ரேடியஸ் ரிலேஷன் தெரியும் நம்மளுக்கு, ஆருக்கும் எஃப்க்கும் ரிலேஷன். ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு 2f. சரியா? ஆர் இஸ் ஈக்குவல் டு 2f. எஃப் என்னன்னா r/2.
அப்போ r/2 பண்ணினா என்ன வரும் 60/2 பண்ணினா f வந்து -30 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த நேச்சர் பொசிஷன் ஆஃப் த இமேஜ். டு ஃபைண்ட்ல பொசிஷன்னா v, நேச்சர்னா அந்த 3 பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மிரரோட ஃபார்முலா போடுங்க. 1/f is equal to 1/v plus 1/u. f வேல்யூ 1/-30. 1/v நம்மோது v ஓட வேல்யூ தெரியுமா, அதான் கண்டுபிடிக்க போறோம். பிளஸ் 1/u வந்து -20. இந்த -20 இந்த சைடு வந்துச்சுன்னா +20 ஆயிடும். 1/20 minus 1/30 is equal to 1/v. இப்போ 30க்கும் 20க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 16 எடுத்துக்கிறேன். 2 3s are 6. அப்போ 16 எடுத்தனா 2 என்ன வரும், 2 3s are 3. அப்போ 3 இங்கே வரும்போது 2. 30 2s are 60. அப்போ 2 இங்கே வரப்போகுது ஈக்குவல் டு 1/v. 3 minus 2 1. 1/60 is equal to 1/v. இது அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணினா v is equal to 60 சென்டிமீட்டர். இப்போ இதை பார்த்தோன்னே நேச்சர் சொல்லலாம் பாருங்க. நேச்சர் வந்து லாஸ்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, மிரரை பொறுத்த வரைக்கும் சேம் சைடு வந்தா ரியல்னு சொல்லியிருக்கேன். u வந்து நெகட்டிவ், v வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ்னும் போது இந்த சைடு வருது. இதோட டயக்ராமும் கேட்பாங்க சில கொஸ்டின்ஸ்ல. அப்போ டயக்ராம் டெல்டா டயக்ராம் ஷோன்னு கேட்பாங்க. இதை கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. f வந்து -30 இந்த டிஸ்டன்ஸ். f -30னா r இது ஃபுல் டிஸ்டன்ஸ், r வந்து -60. ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்காங்க 20. அப்ப முன்னாடி இந்த இடத்துல வச்சாலே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த சைட்ல தான் கிடைக்கும். கரெக்டா ஃபோக்கஸ் தாண்டி வச்சிட்டாலே உனக்கு இந்த சைடு தான் கிடைக்கும். இந்த சைடு கிடைக்கும் போது இதோட நேச்சர் மைனஸ் பிளஸ் வந்தாலே மிரருக்கு அந்த சைட்ல வந்தா விர்ச்சுவல் அண்ட் எரக்டர். இப்போ இதோட மேக்னிஃபிகேஷனை பார்த்தலாம். மேக்னிஃபிகேஷன் அப்படின்னும் போது m is equal to h'/h v/u. லென்ஸ்னா தான் மைனஸ் வரும், இங்க மைனஸோ வராது. மைனஸ் வரும் சரியா. லென்ஸ்ல இப்ப இது பிளஸ்னா இங்க மைனஸ் இருக்கும். லென்ஸ்ல தான் அங்க மைனஸ் இங்க பிளஸ் வரும். இப்ப இதை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஹைட் தரலால, அப்ப இதை யூஸ் பண்ணியே போட்டுக்கலாம். m is equal to -v வந்து +16 வந்திருக்கு. u வந்து -20. -20 மைனஸ் கேன்சல் ஆகணும். மேக்னிஃபிகேஷன் 3 டைம்ஸ். m is equal to +3 தான் வருது பாரு. கரெக்டா? ஏன் அப்படின்னா இந்த சைட்ல தான் இருக்கு, எரக்டா தான் இருக்கு சரியா. +3 மேக்னிஃபிகேஷன் 3. அப்ப மேக்னிஃபைடு இமேஜ், விர்ச்சுவல் எரக்ட் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் சரியா. இது போட்டினாலே முடிஞ்சிடும். 10th ஸ்டாண்டர்ட்லயே இது படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் 10thலயே இருக்கு சரியா. An object is kept in front of a concave mirror of focal length 15 cm. அப்ப concave mirror draw பண்ணிடலாம். அதுல focal length 15 cm. f is equal to concaveன்றதால -15 cm போட்டுறேன். இது 15 அப்படின்னும் போது r வந்து 30 இருக்கு போகுது சரியா. r -30 cm. The image formed is real and 3 times the magnification. அப்ப ரியல் இமேஜ் நேச்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. நேச்சர் வந்து ரியல் அப்படின்னாலே இன்வெர்டடா இருக்கு போது, இன்வெர்டட் மேக்னிஃபைடு இமேஜ்னு சொல்லியிருக்காங்க. மேக்னிஃபைடு இமேஜ் 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் தெரியும். u வந்து எப்பவுமே மைனஸ், நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் தெரியாதல, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். u is equal to -x எடுத்துக்கிறேன். -x எடுத்துக்கிறேன். வேல்யூ தானே அது வரப்போகுது, அதை நான் -x எடுத்துக்கிறேன். வியும் என்ன சைன்ல தான் வரும், ரியல்னா மைனஸ்ல தான் வரணும் சரியா. இப்போ மேக்னிஃபிகேஷனா கொடுத்துருக்காங்க 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 times the size of an object. m வந்து -3 வரும் சரியா. ரியல் அப்படின்னாலே இமேஜ் வந்து கீழே இந்த சைடு வரப்போகுது, இப்படி வரப்போகுது சரியா. இது இங்க எங்கன்னா இருக்க போகுது. இப்ப இதை என்ன பண்ணலாம் பாருங்க. m வந்து -3 -3 கொடுத்துருக்காங்க. இப்ப ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்ப m is equal to -3, v வந்து மைனஸ்ல தான் வரணும். ஃபார்முலா வந்து நான் ஒரு மிரர் அப்படின்னும் போது 1/f is equal to 1/v plus 1/u m(h'/h) r -v/u. m வந்து -3. அப்ப v-க்கு வந்து வேல்யூ தெரியாது, மைனஸ் அப்படியே வச்சுக்கோ, -v. u வந்து -x. இந்த மைனஸ் போயிடும், இந்த மைனஸும் போயிடும். v is equal to 3x வரப்போகுது சரியா.
v is equal to 3x வந்துச்சா இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஃபார்முலா வந்து 1 by f is equal to 1 by v plus 1 by u f ஓட வேல்யூ -15 v க்கு வந்து 3x எடுத்துங்க 1 by x க்கு வந்து -x சரியா அப்பனா அவன் பாருங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3x ன்னு வரப்போகுது 3 என்னும் போது இங்க அப்படியே தான் 1 ன்னு வந்துடும் -3 ன்னு வரப்போகுது சரியா ஸோ இந்த மைனஸ் இங்க அப்படியே வந்துடும் -3 1 by -15 1 by -15 அப்படின்னும் போது -2 by 3x இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த 3x இப்படி வந்துச்சுன்னா 15 into 2 இப்படி போட்டுக்கோ x is equal to 15 into 2 divided by 3 3 1s are 3 5s are அப்ப x வந்து 10 ன்னு வருது ஆனா uன்றது u தான் நம்மளுக்கு தேவை u ன்னும் போது -x அப்ப u is equal to -10 centimeter சரியா u வந்து -10 centimeter இந்த சைன் கன்வென்ஷன் எடுக்கும்போது கிளியரா எடுங்க மேக்னிஃபிகேஷனா h dash by h உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தெரியணும் அப்படின்னா -v ரியல் இமேஜ்னா -v தான் இருக்கும் சரியா so object is kept at 10 centimeter from the mirror